ஸ்ரீ கங்கா அஷ்டகம் தமிழில் அர்த்தம். பகவான் பரமேஸ்வரரின் அலங்கார ஜடையில் மாலை போல் இருக்கும் தேவி கங்கையே தமது சிறிது அளவு நீரை எவர் பருகுகிறார்களோ தொடுகிறார்களோ அவர்கள் தேவலோக சுகம் பெறுவர்கள். கலி கல்மஷம் பாதிக்காமல் பெறுவார்கள். பிரம்மாண்டத்தை உடைத்து கொண்டும் ஸ்ரீ பரமேஸ்வரரின் ஜடாவல்லியை கிடுகிடுக்க செய்து கொண்டும் ஸ்வர்க்கத்திலிருந்து கீழே இறங்கி வரும் மேரு மலை குகையின் பக்கத்து குன்றிலிருந்து விழுந்தோடி பூமியில் புரண்டு மக்களின் பாப பட்டாளத்தை விரட்டி அடித்து பின் கடலில் கலந்து நிரப்பிக் கொண்டும் இருக்கிற புண்ணிய கங்கை நம்மை பரிசுத்தப்படுத்தட்டும். யானை தும்பிக்கையும் முதலைகளும் அலை வேகத்தை சற்றே தடுக்க ஓடும் கங்கை பிரவாகம் நம்மை காப்பதாக. அது மூழ்கும் யானைகளின் காதோறும் ஜலப்பெருக்கால் வாசனை பெற்றதால் வண்டு மொய்க்கும் தண்ணீரை உடையது. நீராடும் சித்தர் பெண்களின் மார்பகத்திலிருந்து குங்குமம் கரைந்து மஞ்சள் நிறமுள்ளது. காலை மாலை வேளைகளில் முனிவர் பூஜை செய்வதால் தர்பை மலர்கள் ஆகியவை கரையோரும் தண்ணீர் மிதக்கின்றன. முதலில் பிரம்மதேவர் செய்யும் அனுஷ்டான பாத்திரத்தில் சுத்த ஜலமாகவும் பிறகு சேஷசாயியான ஸ்ரீமன் நாராயணரின் பாதோதகமாகவும் பின்னும் பரமேஸ்வரனின் ஜடா மகுடத்தில் அலங்கார மணியாகவும் திகழ்ந்த ஜன்னு முனிவரின் மகளான கங்கை பாபத்தை போக்கி என்னை காத்தருளட்டும். காசி அருகில் ஓடி விளையாடும் அழகிய கங்கை இமயமலையில் உற்பத்தியாக தனது ஜல பிரவாகத்தில் மூழ்கிய ஜனங்களை உய்வித்து சம்சார பயம் நீக்கி கடலோடு கலக்கிறது. அது ஆதிசேஷன் போல் பரமேஸ்வரன் தலையில் பில்வதளம் போல் விளங்குகிறது. கங்கை தாயே, உனது தண்ணீர் அலைப்பட்டு விட்டாலே போதும், வீழ்ச்சி கிடையாது. சற்று பருகினாலே வைகுந்த லோக வாசத்தை அருள்கிறாய் அன்னையே. தமது பிரவாகத்தில் நீராடியவருக்கு இந்திர பதவி கூட எளிதாயிற்றே. கங்கா தேவியான அன்னை பகவதி தாயே, மினுமினுப்பான அலைகள் கொண்டவளே, சகல பாபங்களையும் அகற்றுபவளே, ஸ்வர்க்கத்தின் படிக்கட்டாக அமைந்தவளே, அன்னையே, எனக்காக மனமிறங்க மாட்டாயா? உமது கரையோரம் இருக்கும் உனது நீரை மட்டும் பருகி கொண்டு பற்றற்றவராய் ஸ்ரீகிருஷ்ணரை ஆராதிக்கிறேன், அனுமதி அளிப்பாய். அன்னை கங்கையே, கங்கை தாயே, ஸ்ரீ சங்கரரின் தொடர்புடையவளே, தம்மை பிரார்த்திக்கிறேன். தமது கரையில் தங்கி தலைமேல் கரம் கூப்பி கொண்டு உடல் பட்டு போகும் நேரத்தில் ஸ்ரீமன் நாராயணரின் திருவடிகளை தியானித்து கொண்டு ஆனந்தமாய் கழிக்கும் நேரம் பிராணவியோகமும் நேரலாம். அப்பொழுது பகவான் ஸ்ரீஹரியும் ஹரனும் ஒன்று என்றே அசையாத நிலையான பக்தி எனக்கு உண்டாக வேண்டும். மிகுந்த புண்ணியம் நிறைந்த இந்த கங்காஷ்டகத்தை சித்த சுத்தியுடன் படிப்பவர் பாபமெல்லாம் நீங்கி ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகம் எய்துவர். ஸ்ரீ கங்காஷ்டகம் நிறைவடைந்தது.